சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். சென்னையில் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றாற் போல புறநகர் பகுதிகளில் சாலைகளில் காற்று பலமாக வீச தொடங்கியிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூரில் பலத்த காற்றுடன் மழை பெய்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். சென்னையில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றானது வீசி வருகிறது. சாலையில் புழுதி பறக்கின்றன. சாலையில் இருக்கக்கூடிய பதாகைகள் அங்குமாக பறந்து வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சிறிதளவு சாரல் மழையும் தூவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக கோடை வெயில் எப்போதும் வாட்டி வதைக்கும் இந்த சீசனில். ஆனால் தற்போது இந்த வெயிலில் போய் இந்த மழை வரும் இந்த சூழலானது பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் இந்த பலத்த காற்றானது தற்போது வீசி வருவதால் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சாலையில் இருக்கக்கூடிய தூசு துப்பு போன்ற குப்பைகளும் பறந்து வருகின்றன. சாலையில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற பதாகைகள் அங்கும் இங்குமாக பறந்து வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மதுரவாயில், போரூர் உள்ளிட்ட பகுதிகள் இருள் சூழ்ந்து ஒரு 7 மணி அளவில், அதாவது இரவு 7 மணி எப்படி இருக்குமோ அதே போன்று தற்போது 4 மணிக்கே அந்த சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. குளிர்ச்சியான சூழல் இருந்தாலும் இந்த காற்று அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பது போன்று இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பரத், ஏற்கனவே இன்றைய தினம் 9 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை அப்படின்னு விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைய தினம் விடுமுறை தினம், மக்களின் நடமாட்டம் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னாலும் மாலை வேளைகளில் வெளியில் வருவாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்காங்க? நிச்சயமாக ஏற்கனவே 9 மாவட்டங்களில் மழையானது பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது. அதன்படி தற்போது இருக்க ஒரு சூழல், அதாவது காலை முதலே கடும் வெயிலானது வாட்டி வதைத்திருந்தது. தற்போது அரை மணி நேரத்துக்கு முன்பாக கூட கடும் வெயில் சுட்டெரித்தது. இதனால் பொதுமக்கள் வெளியே வருவதற்கு கூட அச்சம் இருப்பதாக இருக்கும் சூழலானது இருந்து வந்தது. ஆனால் தற்போது குளிர்ச்சியான சூழலானது உருவாகி இருக்கிறது. மாலை 6 மணி 7 மணி எப்படி இருக்குமோ அது போன்ற சூழல் இருக்கிறது. அதே போன்று காற்றும் பலத்தாக வீசி வருவதால் தற்போது இந்த சாலைகளில் வாகனங்கள் அதிக அளவில் இருந்துதான் வருகின்றன. இருந்த போதிலும் வாகன ஓட்டிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அந்த காற்று வீசுவதன் காரணமாக மணல் தூசு பறந்து வருகிறது. அதே போன்று இந்த பேனர்கள் பறந்து வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் தான் சென்று வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரத். காற்றின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. பேனர்கள் கிழிந்து தொங்குவதையும் சாலைகளில் இருக்கக்கூடிய தடுப்புகள் கீழே சாய்ந்து கிடப்பதையும் பார்க்க முடிகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. பூவிருந்தவள்ளி, திருவள்ளூர் பகுதிகளில் காற்று பலமாக வீசிக் கொண்டிருக்கிறது. இதமான சூழலும் நிலவுகிறது. செய்தியாளர் லோகநாதன் நிகரார். லோகநாதன், விவரங்கள். செய்தியாளர் லோகநாதன் நிகரார். லோகநாதன், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்கிறதா? காற்றோட தன்மை எப்படி இருக்கு? பலத்த காற்று வீசியதன் காரணமாக சாலை தடுப்புகள் கீழே விழுந்திருக்கின்றன. இன்றைய தினம் 9 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. பிற்பகல் வரையில் கடுமையான வெயில் சுட்டரித்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவ தொடங்கி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி ஆகிய பகுதிகளில் காற்று கடுமையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.